அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்கறதுல சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு கவிதையோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது கொஞ்சம் பெரிய கவிதை. திருமணமான பெண்களின் மனநிலை அப்படிங்கிற தலைப்புல கார்த்திகா அப்படிங்கிற கவிஞர் எழுதியிருக்க கவிதை. இதை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். இதுல இருக்கிற மைய கருத்துக்களை நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க. திருமணமான பெண்களின் மனநிலை. மறந்து கொண்டே இருப்பதுதான் ஆண்களின் படைப்பா? மறந்தவனோடு நிரந்தரமாய் இருப்பதுதான் பிழைப்பா? நீ தராசுகளை வைத்திருக்கிறாய். உறவுகள் விற்பனைக்கானதல்ல. உன் மனதை நீ பரிமாறிக்கொள்ளாத போது என் உடலை வைத்து நீ என்ன செய்துவிடப் போகிறாய்? மனமில்லாத மனம் சேராத இந்த திருமணத்தில் எத்தனை பூமாலைகள் வந்து சேர்ந்தது. நினைத்து பார்க்கும்போது சிரிக்க தோன்றுகிறது. யாருமில்லாத நேரத்தில் அழத் தோன்றுகிறது. அப்படி அழுதால் என்னுடைய பலவீனம் என்னை பார்த்து சிரிக்கிறது. சுடு எண்ணெய் பட்ட காயம் ஆறுவதற்கு முன்னால் காய்கறி வெட்டுகையில் கத்தி பட்டு விடுகிறது. கத்திப்பட்ட காயம் ஆறுவதற்கு முன்னால் குக்கரோ வெந்நீரோ தயாராக இருக்கிறது. பாத்திரம் கழுவுகையில் பாத்திரத்தின் விளிம்புகள் கையை காயப்படுத்துகிறது. எவ்வளவு முயன்றும் சமையலிலும் இந்த சமூகத்திலும் நாங்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். எவ்வளவு முயன்றும் சமையலிலும் இந்த சமூகத்திலும் நாங்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். பேருந்துகளில் பெண்களின் இருக்கையில் ஆண்கள் அமர்வதில்லை. ஆனால் வீடுகளில் பெண்களுக்கென்று தனி இருக்கைகள் இருப்பதே இல்லை. உயர்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் எல்லோர் வீட்டிலும் பெண்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவே கருதப்படுகிறார்கள். இந்த உணர்வுகளின் கனம் தாங்காமல் கேட்கிறேன். இந்த குடும்ப பாரத்தை நீயும் நானும் சேர்ந்து இழுப்போமா என்று எழுதியிருக்கிறார். பெண்களின் வழியை, குறிப்பா திருமணத்திற்கு அப்புறம் அவங்க சந்திக்கிற வழியை கார்த்திகா ரொம்ப தெளிவா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த கவிதையில. சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் பெண் சுதந்திரம் பற்றி பேசிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. சுதந்திரத்திற்கு முன்பே அப்பன் பாரதி பல கவிதைகளை எழுதினான். சுதந்திரத்திற்காக எழுதிய கவிதைகள் எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதோ அதே முக்கியத்துவம் கொடுத்து பெண் விடுதலைக்கும் அவன் பாடல்களை இயற்றினான். ஏன்னா இது எவ்வளவு முக்கியமோ பெண் விடுதலையும் அவ்வளவு முக்கியங்கிறது அவன் நன்கு அறிந்து அப்பன் பாரதி எழுதியிருக்கிறார். இவ்வளவு படிச்சாச்சு, பைலட் ஆயாச்சு, பிரசிடென்ட் ஆயாச்சு, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், லாயர்ஸ், எல்லா துறையிலும் பெண்கள் இருக்காங்க. ஆனால் வீடுகளில் பெண்ணுக்கான சுதந்திரமும் அங்கீகாரமும் இன்னும் கிடைக்கலங்கிறது நிதர்சனமான உண்மை. திருமணங்கிறது அக்னி சாட்சியா இரு மனங்கள் சேர்றது. அந்த பொண்ணு அதுல குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, மனம் சேராத திருமணத்தில் எவ்வளவு பூமாலைகள் வந்து சேர்ந்தது அப்படின்னு. எவ்வளவு உண்மையான வரிகள் இல்லை. அப்பவே பாரதியார் அதுக்கு தான் சொன்னார், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லியிருக்கார். பொண்ணுக்கு பிடிக்கலன்னா பண்ணி வைக்காதீங்க. அவ விருப்பத்துக்கு அவளுக்கு யாரை பிடிச்சிருக்கோ தயவு செஞ்சு அவங்களுக்கு கட்டி வைங்க. சமையல் அறையில இன்னமும் ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்யறாங்களா? ஆண்கள் உதவி பண்றாங்க, ஆனா முழு நேர டியூட்டி சமையல் அப்படிங்கிறது பெண்ணுக்கானதா தான் இருக்கு. சமையல்லாம் அது பெண். ஆண்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல அப்பப்போ வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. சில வீடுகள்ல அது கூட நடக்கிறது இல்லை. அது இன்னும் மாறணும்ல, நம்ம இன்னும் முன்னோக்கி நகரணும்னு நினைக்கிறேன். வீட்டை பொறுத்த வரைக்கும் இது ஆணுக்கானது இது பெண்ணுக்கானதுன்னு பிரிச்சு வச்சிருக்கோம். பிள்ளைகளும் அப்படித்தான் கற்பிக்கப்படுகிறார்கள். இந்த வேலை அப்பாவுக்கானது, இந்த வேலை அம்மாவுக்கானது அப்படின்னு. அந்த நிலை மாறணும். 2 பேருமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் அப்ப சேர்ந்து தானே எல்லா வேலையும் செய்யணும். வீட்டு வேலைங்கிறது பெண்ணுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மனநிலை ஆண்களுக்கும் வீட்டில் இருக்கிற
பிள்ளைகளுக்கும் அது மாறணும். இந்த சமுதாயத்துல அந்த மாற்றம் நிகழணும். ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி வையம் தலைக்குமா அப்படின்னு பாரதியார் சொன்னதை நாம நினைவுல வச்சுக்கணும். இருக்கையை பத்தி பெண்களுக்கு என்று தனி இருக்கை இருப்பதே இல்லைன்னு கார்த்திகா சொல்லியிருக்காங்கல்ல, எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மருமகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து மாமனார் மாமியார் முன்னாடி உட்கார மாட்டாங்க. they give respect to their in-laws. that's good thing. அப்படிதான் இருக்கணும். எல்டர்ஸுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். பட் கொஸ்டின் என்னன்னா, மாமியார், வயசான மாமியார் முன்னாடி மருமகன் எப்படிங்க கால் மேல கால் போட்டு உட்கார்றாரு, அதுவும் அவங்க வீட்லயே போய்? ஏன்னா அவர் ஆண், இவங்க பெண். இந்த பாகுபாடை என்னைக்கு உடைச்செறிய போறோம்? வயதுக்கு தானே மரியாதை கொடுக்கணும், பாலினத்துக்கு இல்லைல்ல. இப்படி பேசுறதுனால சிலர் வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் ஆண் சமூகத்துக்கு எதிரானதுன்னு நினைக்கலாம். ஒன்று நாம புரிஞ்சுக்கணும், பெண் விடுதலை என்பது ஆணுக்கு எதிரானது அல்ல. அது ஆணும் பெண்ணும் சேர்ந்தே செய்ய வேண்டிய பயணம். பெண் முன்னேற்றம் இல்லாமல் சமூக முன்னேற்றம் என்பது சாத்தியமில்லை நண்பர்களே. எந்த சமுதாயத்தில் பெண் மதிக்கப்படுகிறாளோ முன்னேறுகிறாளோ அந்த சமுதாயம்தான் முன்னேறும். அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு முன்னேறுவோம், பெண்களை மதிப்போம், போற்றுவோம். பெண்கள் வாழ்கவென்று கூத்திடுவோம்டா, பெண்கள் வெல்கவென்று கூத்திடுவோம்டா என்று பாரதி சொன்னது போல் பெண்கள் வாழ்க, பெண்கள் முன்னேறட்டும், கை கொடுத்து உதவுங்கள் ஆண் மக்களே. நன்றி. மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.